ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி திருமலை அனந்தாழ்வான் அருளி செய்த இந்த கிரந்தம் அனிசம்பஜதாம் அனன்யபாஜாம் சரணாம்போருகம் ஆதரேன பும்சாம் விதரன்னியதம் விபூதிமிஷ்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம்னி நித்யம். ராமானுஜாரே, எம்பெருமானாரே, உமது திருவடித்தாமரையை அன்போடு எப்பொழுதும் ஆசைத்து இருக்கின்ற அனன்யகதிகளான அடியார்களுக்கு எந்த விபூதி இஷ்டமோ அந்த விபூதியை திண்ணமாக அளித்து கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலிலே இஞ்ஞான்றும் வாழக்கடவீர் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். திருமலை அனந்தாழ்வான் திருமலையிலே நித்தியவாசமாக இருந்தபொழுது எம்பெருமானாரை விட்டு பிரிந்த நிலையிலே விஸ்லேஷம் பொறுக்க மாட்டாமே இந்த சதுஸ்லோகியை அருளி செய்தார். ஆச்சாரிய கைங்கரியத்தை சிரமேற்கொண்டு திருமலையப்பனுக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார். அனிசம்பஜதாம் அனன்யபாஜாம் சரணாம்போருகம் ஆதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதிமிஷ்டாம் ஜெயராமானுஜ ரங்கதாம் நிநித்யம். அடுத்த ஸ்லோகம். புவினோ விமதான் துவதீய சூக்திஹி குலிஷீபூய குதிருஷ்டிபிஸ் சமேதான் சகலீகுருதே விபஸ்சிதீட்யா ஜெயராமானுஜ சேஷசைல சிங்கே. பெருமானாரே, வித்வான்கள் போற்றத்தக்க தேவரீரது ஸ்ரீசுக்தியானது வஜ்ராயுதம் போன்று இந்த பூமியில் உள்ள குத்ருஷ்டிகள் உட்பட நமது பிரதிபக்ஷிகள் யாவரையும் பொடிபடுத்துகின்றது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீசுக்திகளை அருளிய தேவரீர் திருவேங்கடமலை உச்சியில் பல்லாண்டு பல்லாண்டாக வாழ்ந்தருள வேண்டும். ஜெய ராமானுஜ சேஷசைல சிங்கே. சேஷசைலத்திலே நீர் பல்லாண்டாக வாழ வேண்டும். மூன்றாவது ஸ்லோகம். ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாணதத்துவம் கிருபயாலோக்கிய விசுத்தயா ஹி புத்யா அக்ருதாஸ்வதயேவ பாஷ்யரத்னம் ஜெயராமானுஜ ஹஸ்திதாம்னி நித்யம். எம்பெருமானாருடைய நிர்ஹேதுக கிருபையினாலே ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாண உண்மையை ஆராய்ந்து மாசற்ற மதியினால் மிகச்சிறந்து ஸ்ரீ பாஷ்யத்தை அனுகிரகித்து அருளினார். இப்படிப்பட்ட தேவரீர் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்து பரத்வத்தை காட்டிக் கொடுத்தீர். இப்படிப்பட்ட தேவரீர் ஸ்ரீ ஹஸ்திகிரியில் நித்தியம் ஸ்ரீயாக விளங்க வேண்டும். தன்னத்தியூரர் கடலினை கீழ் பல்லாண்டு பல்லாண்டாக விளங்கி அருள வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே நீர் பல்லாண்டாக நித்தியஸ்ரீயாக விளங்க வேண்டும்னு தெரிவித்தார். நான்காவது ஸ்லோகத்திலே ஜெயமாயிமதாந்த காரபானோ ஜெயபாஹ்ய பிரமுகாட வீக்ருஷானோ ஜெயசம்ஸ்ருத சிந்து சீதபானோ ஜெய ராமானுஜ யாதவாத்ரி சிங்கே. மாயாவாதிகளின் மதங்களாகிற இருளுக்கு இரவி போன்றவரே, பாஹ்யர்கள் முதலானவர்களாகிற காட்டுக்கு தீ போன்றவரே, அடியார்களாகிற கடலுக்கு சந்திரன் போன்றவரே, எம்பெருமானாரே, தேவரீர் யாதவாத்திரியில் நித்தியஸ்ரீயாக நீடூழி விளங்க வேண்டும். இப்படி சங்கர பாஸ்கர யாதவ பாட்டபிராபகர் தங்கள் மதமாகிற இருளை அகற்றிக்கொண்டு அருசமயச் செடியதனை அறுத்து அடியார்களை வாழ்வித்தருளின சுவாமி எம்பெருமானார் தேவரீர் யாதவாத்ரி சிங்கே நித்தியஸ்ரீயாக தேவரீர் திருநாராயணபுரத்திலே நித்திய மங்கலமாக வாழ்ந்தருள வேண்டும்.
கடல் சந்திரனை கண்டவாறே பொங்குமா போலே அடியார்களும் சுவாமியை சேவித்தவாறே வருத்தமெல்லாம் தீர்ந்து மகிழ்ந்திடுவர்கள் என்றபடி இப்படி ராமானுஜ சதுஸ்லோகியும் எப்படே நியதசதா பிராப்னியாத் பரமாம்பக்திம் எதிராஜபதாப்ஜயோகோன் நித்யானுசந்தேயமாக நிரூபிக்கப்பட்ட இந்த ராமானுஜ சதுஸ்லோகியை நேமத்தோடு நித்யானுசந்தானம் பண்ணுவார்க்கு எம்பெருமானாரது திருவடி தாமரைகளிலே பக்தி மிகுதியே கைகண்ட பலனாகும் என்று இதற்கு பலன் சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டினார். எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளிலே அதீத பிராவண்யம் மிக்கவராய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராமானுஜ சதுஸ்லோகின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை தலை கட்டினார். திருமலை அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம்.